வணக்கம். இதே சேனலில் இதுக்கு பிஃபோராக போஸ்ட் பண்ண வீடியோவில் கிராம உதவியாளர் அந்த பணிக்கு இந்த ரோஸ்டர் மெத்தட், அதாவது இன சுழற்சி முறை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்டை பார்க்குறோம். இதில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி. ஸோ அங்கே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது 2023 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன். இதுபடி என்ன நடந்திருக்கு, ரோஸ்டர் மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆர்டர் வைஸ் அப்படின்றத இன சுழற்சி எண்ணை பற்றி பார்க்கலாம். அங்கே செலக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா 37, 39, இன சுழற்சி எண் 42, அந்த ஆர்டர் வைஸ் வருது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது இன சுழற்சி எண் 42லேருந்து 43, 44 வரை இருக்கும். அவங்களுடைய அட்ரஸ்ஸு எப்படி செலக்ட் ஆகியிருக்காங்க, அந்த ரொட்டேஷன் பேசிஸ் கரெக்டாக அந்த ரோஸ்டர் மெத்தட் அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதை 2023 வருஷத்தில் 44வது இன சுழற்சி எண் வரை கரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது என்ன பண்ணணும், இன சுழற்சி எண் 45 தானே ஆரம்பிக்கணும், அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது 2025 ஆகஸ்ட் மந்த்து, அதாவது போன மாதம் 6ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன். அதே ராமநாதபுரம் மாவட்டம், அதே கமுதி வட்டம். ஓகேங்களா? இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம், அதே ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்தில் 2023 நோட்டிஃபிகேஷன் பார்த்தோமா, அதுபடி இன சுழற்சி முறைப்படி அந்த ரொட்டேஷன் பேசிஸ், அதாவது ரோஸ்டர் மெத்தடில் இன சுழற்சி எண் 44 வரை யூஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க. அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நியூவாக இப்போ என்ன பண்ணணும், இன சுழற்சி எண் 45லேருந்து ஆரம்பிக்கணுமா, அதுதான முறை. பார்த்தீங்களா, கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா. இன சுழற்சி திரும்ப அந்த 1லேருந்து வராமல் 45லேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. 45, 46, 47, இப்போ 47 முடிஞ்சிருக்கு. அப்படின்னா அடுத்து 2026 இல்லை 2027 அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன சுழற்சி எண் 48லேருந்து ஆரம்பிக்கணும், அந்த முன்னுரிமை ப்ரியாரிட்டி அப்படின்றது. ஸோ இங்கே விஏஓ அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவு ரொம்ப ப்ராப்பராக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விட வெளிப்படைத்தன்மையோடு ஃபாலோ பண்ணுறாங்க. வெளிப்படைத்தன்மை பயங்கரமாக கண்ணால் பார்க்க முடியுது, விசிபிள் பண்ணி அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக இந்த ப்ரூஃப் மூலமாக உங்கள்கிட்ட நிரூபிக்கிறேன். பட் இந்த மாதிரி இந்த கிராம உதவியாளர்கள் பண்ணுற விஷயத்தை மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் அந்த கோர்ட்டு ஜாப் அதுக்கான எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணலை. நாங்களும் உட்காந்து சர்ச் பண்ணி பார்த்தோம். போன டைம் இதில் விட்டாங்க, இந்த டைம் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. அந்த P1, P2க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரக வளர்ச்சித்துறையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு ப்ரீவியஸ் வீக்கில். அதெல்லாம் சுத்த மோசம். அதில் எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க கூட தெரியலை. சும்மா இனச்சுழற்சி வகுப்பு ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னு மொட்டையாக போட்டாங்க ஷார்ட்டாக. அது எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஓஎஸ்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்களான்றத தெளிவாக அதில் எதுவுமே இல்லை. ஷார்ட்டாக பேசி முடிச்சிட்டாங்க ஊரக வளர்ச்சித்துறையில். ஓகே, பட் விஏஓ அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது கிராம உதவியாளர்கள் ரொம்ப ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு அவங்களுடைய வெளிப்படைத்தன்மையாக அவங்க காமிக்கிற விஷயமே உங்கள்ட்ட ப்ரூஃபாக காமிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. அதான் இந்த வீடியோவோட மோட்டிவே. தேங்க்யூ.